கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று நன்மை செய்வது தேவ சித்தம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நன்மை என்றால் என்ன? யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தேவ வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் நன்மை செய்வீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று 2 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்றான கற்பனை தான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதாவது அதற்கான அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய நினைப்பீர்களோ அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் உங்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே நன்மையை நீங்கள் பிறருக்கும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் 3 யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் தீமையை பின்பற்றினால் அவனுடைய வாழ்க்கையில் நன்மையானதை அவனால் பின்பற்ற முடியாது. அது மாத்திரமல்ல, நன்மை செய்கிறவன் மாத்திரமே தேவனை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் நாம் தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அதுவே ஒரு மனிதன் தீமை செய்கிறவனாய் இருந்தால் அவன் தேவனை காணவில்லை. அதாவது அவனால் ஒரு நாளும் கர்த்தராகிய தேவனை அவன் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் நன்மை செய்வதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். யார் நிமித்தமாக? பிதாவாகிய தேவன் நிமித்தமாக. அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நன்மை செய்தார் என்றால் நாம் எவ்வளவாக நன்மை செய்ய வேண்டும் என்று யோசித்து பாருங்க. நீங்க நன்மை செய்ய முற்படுங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒவ்வொருவரும் பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அதன் நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நன்மை செய்வது தேவ சித்தம். இதை நாம் 4 காரியங்கள் மூலமாக வேத வசனம் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆதார வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். பிரியமானவர்களே, பிரீதியாயிருக்கும் என்றால் பிரியமாயிருக்கிறது என்று அர்த்தம். இந்த வசனத்தின்படி நீங்கள் நன்மை செய்து நீங்கள் பாட அனுபவித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. ஒருவேளை நீங்க குற்றம் செய்து அதன் நிமித்தமாக நீங்கள் அடிக்கப்படும் போது, அதாவது நீங்கள் பாடுபடும் போது நீங்கள் பொறுமையோட சகித்தால் அதனால உங்களுக்கு என்ன கீர்த்தி புகழ்ச்சி உண்டு என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் நன்மை செய்யும் பொழுது நமக்கான சில பாடுகள் வருகிறது. அதை நாம் சகித்து நாம் பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக அதுவே பிரியமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனம்.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி பவுல் நமக்கு இதை சொல்லுகிறது நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர் நமக்கென்று சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நாம் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும், நாம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல்களை நாம் பண்ண வேண்டும். 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணா மாத்திரம் போதாது. 2வது வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதற்கு முன்பகுதியை பாருங்க. எதனால நம்ம ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் என்றால் குழப்பம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாம் அமைதியோடு இவ்வுலக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதில் நன்மை அடங்கி இருக்கிறது. இதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 3வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரீதியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக இதுவே நன்மையும் பிரீதியுமாய் இருக்கிறது. இதை நாம் 3வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட முதல் 3 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது இதுவே தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. கடைசியாக 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அதுவே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதில் தான் அவர் சித்தம் உள்ளவராகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியம் என்றால் வேத வசனமே முழுவதும் சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீதியின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுவே கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, நம்ம நன்மை செய்யவில்லை என்றால் அதுவே பாவமாக மாறுகிறது. ஆதார வசனம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஒருவன் நன்மை செய்யவில்லை என்றால், அதாவது பிறருக்காக ஜெபிக்கவில்லை, உதவிகளை செய்யவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும் என்று இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். கடைசி பகுதியை பாருங்க, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். பிரியமானவர்களே, பாவம் அவனை ஆண்டு கொள்கிறதா இருக்கிறது, அது அவனை பற்றி பிடிக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்வது எவ்வளவு அவசியமா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, இது வெறும் தேவ சித்தம் மாத்திரமல்ல, நம்ம பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்கிற ஒரு மேலான நோக்கமாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம நன்மை செய்தால் அதற்கு தக்கதான பலனை கர்த்தராகிய தேவன் நமக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். தீமைக்கு தீமை செய்யாதவாறு நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நாம் நன்மை செய்வது பிதாவின் சித்தத்தில் ஒன்றாக இருக்கிறது. ஓசியா 8வது அதிகாரம் 3வது வசனம், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை செய்வதை வெறுத்தார்கள், அவர்கள் நன்மையை வெறுத்தார்கள். அதன் நிமித்தமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் எச்சிக்கிற சிங்கம் போல அவர்களை பின்தொடர்கிறான். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில சத்ருவின் போராட்டத்தில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் முதலாவது நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். முன்பு நாம் பார்த்தது போல நன்மை என்றால் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த ராஜரீக
ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறோம். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நம்ம நன்மை செய்யல அப்படின்னா அதுவே பாவமாக மாறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மையை வெறுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் அவர்களை பின்தொடர்ந்தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் விடுதலை பெற வேண்டும் என்றால் அநேக பேர் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வழி கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கான விடுதலை உங்களுக்கு கிடைக்காதவாறு காலம் தாமதம் ஆகியிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். நெடுநாள் தாமதித்த காரியங்கள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவ சித்தத்தை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. தீமைக்கு தீமை செய்யாதவாறு எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லி நன்மை செய்கிறவர்களை நாங்கள் இருக்க கர்த்தர்தாமே கிருபை செய்யுங்க. ராஜரீக பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொல்ல வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பனையை போல் செழித்தோங்கி வளர்ந்து அப்பா நன்மை பெற்றவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் மாற கர்த்தர்தாமே கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.